எல்லா புகழும் இறைவனுக்கு. இளையராஜாவுடைய இசையில் படைத்தலைவன் அப்படிங்கிற படத்துல இருந்து பாட்டு நேற்று வெளியாச்சு. என்னால் உடனே விமர்சனம் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் விமர்சனம் பண்ண முடியலை. மற்றபடி இன்னும் ஒரு குறையும் எனக்கு உண்டு. பட் அது கடைசியில் பார்க்கலாம். வீடியோவுடைய கடைசியில் பார்ப்போம். விஜயகாந்துடைய மகன் கேப்டன் சண்முக பாண்டியன் அவருடைய நடிப்பில் வெளியே இருக்கிற படம் படைத்தலைவன். வால்டர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண அன்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. யாமினி சந்தர் அப்படிங்கிறவங்க சண்முக பாண்டியனுக்கு பேரா பண்ணுறாங்க. படத்தில் அருள்தாஸ், கஸ்தூரி ராஜா இவங்கெல்லாம் படத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய நடிகர்கள், முனிஷ்காந்தெல்லாம் கூட படத்தில் இருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி, ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ இந்த படத்துடைய பாட்டெல்லாம் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். ஸோ எல்லாருமே நீங்களும் அந்த ஒரு மனநிலையோடு தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அனன்யா பட் அவங்க தான் பாடியிருக்கிறாங்க. சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னே வெளியே வந்த விடுதலை முதல் பாகமாக இருக்கட்டும், ஜம்மாவில் கூட பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அனன்யா பட். தொடர்ந்து இவங்க தான் வந்து இளையராஜாவுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இளையராஜா தான் வந்து அவருடைய பாடல்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. விடுதலை சமீபத்தில் வெளியான பாடல்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள் யுகபாரதி எழுதியிருக்கிறாரு. பட் இளையராஜா அதிகமான பாடல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு ஒம்முகத்தை பார்க்கலையே அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இளையராஜாவுடைய இந்த மாதிரி பாடல்கள் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். பவத்தாரணியா கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாடல் வரிகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக எழுதி கொடுத்துருக்கிறாரு இளையராஜா. பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வேறு ஒரு டியூன் வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை ஒன்று. கிராமிய பாடல் அப்படிங்கும்போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு நிறைய இருக்கும். நிச்சயமாக இந்த கிராமிய பாடல்கள் குறிப்பாக நாட்டுப்புற பாட்டெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் பல பாடல்கள் நம்ம ஏற்கனவே கேட்ட பாட்டு மாதிரி இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுப்புற பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான குணம், ஒரே மாதிரியான மனம் இருக்கிறதுனால கூட அந்த ஃபீல் ஆகலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, சமீபத்தில் அசுரன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. தனுஷ் நடிச்சிருப்பார், வெற்றிமாறனோட டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருப்பார். அதில் எள்ளுவாய பூக்கலியே அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஹிட் பாடல். ஸோ அந்த பாட்டை தான் இந்த பாட்டை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியும் ஒரே வரியில் சொல்ல முடியாது. நம்ம அதிலே சொன்ன மாதிரி இங்கே கிராமிய பாடல்கள் அப்படிங்கும்போது ஒரே மாதிரியான மனம் தான் இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த வகையில் இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமிய மனத்தோடு வந்திருக்கிறதுனால எள்ளுவாய பூக்களையே பாட்டை வந்துட்டு கண்டிப்பாக ஞாபகப்படுத்துது. அதை தவிர்க்க முடியல, மறக்க முடியல. ஸோ விமர்சனங்கிறது நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பாட்டையோட ஒப்பிட்டு இந்த பாட்டு இருக்குன்னு சொன்னேன். ஸோ மற்றபடி இளையராஜா மேலே, ஜிவி பிரகாஷ் மேலேயே நமக்கு எந்தப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இளையராஜா மேலே நமக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மற்ற வீடியோக்களை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா எழுதியிருக்கிறதுனால எனக்கு அந்த பிரிவு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பவத்தாரணி, ஜீவாம்மா இவங்களோட பிரிவில் தான் பாடல்கள்லாம் சமீபமாக இளையராஜா எழுதிக்கிட்டு இருக்கிறார். அந்த தனிமை கொடுமையில் இளையராஜா இருக்கிறாரு, தவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கூட சமீபத்தில் மனசில் பாட்டை விமர்சனம் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு கண்டென்ட்டாக வச்சு தான் பாட்டை எழுதியிருக்கிறாங்க. அதைப்படி பார்க்கும்போது யானையை பிரிஞ்சிருக்கிற கதாநாயகனுக்காக கதாநாயகி பாடுற பாட்டு மாதிரி தெரியுது. ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது விஜயகாந்தை பிரிஞ்ச தொண்டர்களுக்கும் இதில் பல வரிகள் பொருந்தும். பவத்தாரணியை பிரிஞ்ச இளையராஜாவுக்கும் பல வரிகள் பொருந்தும். ஜீவா அம்மாவை பிரிஞ்ச இளையராஜாவுக்கும் பல வரிகள் பொருந்தும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டை கேட்டவங்க வந்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வாங்க. எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. எந்த 1000 கம்பேரிசன் பண்ணிக்கிட்டாலுமே சரி, இளையராஜா பாட்டு தான். அந்த வகையில் இந்த பாட்டு நம்மளை தாலாட்ட தவறலை அப்படின்னே சொல்லலாம். கேட்கல அப்படின்னா இன்னொரு முறை சோஷியல் மீடியாவில் போய் கேட்டு பாருங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.